Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டிஃபரண்டா வாழைப்பூ வச்சு ஒரு பிரிஞ்சி ரெசிபி மாதிரி தான் பண்ண போறோம். இது வந்து வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பிரிஞ்சி வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்க்கும்போது. அதனால உங்களுக்கு வந்து இத செஞ்சு காமிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிச்சேன். இப்போ வாங்க வாழைப்பூல பிரிஞ்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பொன்னி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதாவது 200 கிராம் அரிசியை ஊற வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் சூடானோடனே இதுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு தாளிச்சிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு வதங்கணும். அப்போ தான் வந்து அந்த பிரிஞ்சி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு மிக்சி ஜாரில் 5லேருந்து 6 பல் அளவு பூண்டு, நல்லா ஒரு பெரிய துண்டு அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட வாசனை போகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் வாழைப்பூவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த 200 கிராம் அரிசிக்கு 4லேருந்து 5 இதழ், அதாவது அந்த லேயராக பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபுல் அளவில் 5-6 இதழ் மட்டும் பிரித்து நம்ம வந்து இதில் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி எடுத்துட்டு இதுலேருந்து வந்து அந்த நரம்பெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அதை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே உங்களுக்கு வாழைப்பூ வந்து கொஞ்சம் துவர்க்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மோர் கலந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா அந்த துவர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து அந்தளவு துவர்க்கலை, அதனால் வந்து நார்மலாகவே வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ்க்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுலேருந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் உப்பும் காரமும் அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து ரைஸ் போட்டு வேக வைக்கும் போது அது வந்து பேலன்ஸ் ஆகும். இது வந்து எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் வந்து அரிசி சேர்த்துட்டேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா பொன்னி பச்சை அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி அரிசி சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அரிசியில் செஞ்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்துற அளவுக்கு அந்த அரிசி வந்து கொதிச்சு வரட்டும். அந்த அரிசி வந்து ஒரு 1/4 வெந்து வரும்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வரும் இல்லையா, இந்த ஸ்டேஜில் அந்த அரிசியும் தண்ணியும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் மட்டும் பிழிஞ்சிட்டு குக்கரை மூடிட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீமும் அடங்கிடுச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்குது.
இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ சிப்ஸோ இல்லை வந்து ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான பிரிஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு ஆனியன் போட்டு சாப்பிட்றதுக்கு ரைத்தாவாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அதனால் வெறும்னே தயிர் மட்டும் வச்சுருக்கேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.